வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. வெங்காய பக்கோடா பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியான வெங்காய பக்கோடா ஈஸியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் கடலை மாவு, 1/2 கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப்புன்ற அளவு சரியாக இருக்கும். இப்போது இதில் 2 டீஸ்பூன் அளவு வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம். தனி வத்தத்தூள் சேர்த்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரவி விட்டுக்கிடுவோம். பஜ்ஜி மாவு பதம் அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. தண்ணி சேர்த்து கொஞ்சமாக விரவி மட்டும் விட்டுக்கிடுவோம். ரொம்பலாம் இதாகக்கூடாது. ஏன்னா நம்ம வெங்காயம் போடும்போது அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் கூட கடலை மாவு அது மேலே கோட்டிங் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப முங்கி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மேலே கோட்டிங் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு கரெக்டாக தெரியும். வெங்காயம் அதிகமாக இருந்தால் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க. உப்பு வரப்பு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயமெல்லாம் சேர்த்த பிறகு வாயில் வச்சு லேசாக பார்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு எடுத்து போட்டு விடுங்க. மொத்தமாக வடை மாதிரி போடாமல் நம்ம பக்கோடா போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்து போடணும். எண்ணெய்க்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அது பபிள்ஸ் அடங்கினதும் நம்ம லேசாக திருப்பி விட்டுக்கலாம். ஃபுட் கலர்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை. நம்மளுக்கு ஃபுட் கலர்ஸ்லாம் தேவையில்லை, அது உடம்புக்கு நல்லதில்லை. இதில் உள்ள கலரே போதும் நமக்கு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பபிள்ஸ் நல்லா அடங்கின பிறகு நம்ம பக்கோடாவை வெளியே எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவில் உள்ள கிறிஸ்பினஸே போதும். நான் ஆப்பச்சோடாப்பு கூட சேர்க்கலை இதில். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துருவோம். இது நீங்கள் பிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அது எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. அது போடும்போது அந்த தட்டில் வர சவுண்டு பிக்கும்போது அதில் உள்ளது அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு. இதனால் இதுக்கு ஆப்பச்சோடாப்பு எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. பச்சரிசி மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கடலை மாவு, பச்சரிசி மாவு தான். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.